பற்றி, கைவினை கலைஞர்களை பற்றி எல்லாம் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக கோவை மக்கள் சேவை மையம் என்கின்ற இந்த அமைப்பின் வாயிலாக ஒரு ஃபேஷன் ஷோ, ஹேண்ட்லூம்ல ஃபேஷன் ஷோனா வழக்கமா நம்ம பார்த்திருக்கோம் டிவில எல்லாம். கொஞ்சம் ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கும், அது ரொம்ப ஒரு 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 இன்டர்நேஷனல் லெவல்ல ஒவ்வொரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைல். பட் நாம என்ன நினைச்சோம்னா, ஃபேஷன் ஷோ கூட நம்ம பாரம்பரிய உடையில அணிந்துட்டு கைத்தறியை முழுமையாக அணிந்து கொண்டு அதை நாம் செய்து காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை நடத்தி காட்டுவதற்காக ஒரு ப்ரொஃபஷனல் நபர்கள் நமக்கு தேவைப்பட்டாங்க. அந்த நேரத்தில் கேட் செல்வம் அவர்கள் அவருடைய ஒரு நிறுவனமான ட்ரீம் ஜோன் வாயிலாக எங்களுக்கு அந்த உதவி கிடைச்சது. ஏனென்றால் ஆர்கனைஸ் பண்றது மற்றதெல்லாம் நாம பண்ணிடலாம், ஆனா அந்த கேட்வாக்கு ட்ரெயின் பண்றது, அவங்களுக்கு ட்ரெஸ் பிரசன்டேஷன், இதெல்லாம் நிச்சயமா எங்களால பண்ண முடியாது. அதுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு இன்று வரை ட்ரீம் ஜோன் நிறுவனம் மிகப்பெரிய உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நேற்று நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டுல ஒரு காலேஜ்ல இதே மாதிரி இத்தனை நாள் கோயம்புத்தூர்ல நடத்தினத ஈரோடு நாமக்கலுக்கு நடத்தணும்னு எங்களோட வாலண்டியர்ஸ் எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. நான் கூட சொல்லுவேன், உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்டா இங்க பண்ணுங்க. இல்ல இல்ல, எங்களோட கெபாசிட்டியை டோன்ட் லிமிட் வித் கோயம்புத்தூர், we want to excel in even other districts அப்படின்னு நேத்து போய் ரொம்ப பிரமாதமா ஈரோடு நாமக்கல்ல பண்ணாங்க. அப்போ அந்த திருச்செங்கோட்டுல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்பேர் வித் கோயம்புத்தூர் டெஃபினட்டா ஈரோடு நாமக்கல் மாதிரியான ரூரல் ஏரியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நாம எதிர்பார்க்க முடியாது. ஆனா என்ன ஆச்சரியம்னா, நேற்று என்னோட சீஃப் கெஸ்டா குஷ்பு மேடம் வந்திருந்தாங்க. அவங்க கூட அந்த ஃபேஷன் ஷோ பார்த்துட்டு என்னது ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப குறைச்சலான நேரத்துல ட்ரெயின் பண்ணி பிரசன்டேஷனை அழகா கொடுக்கிறது. இது வெறும் உடல் அழகோ உடை அழகு மட்டுமல்ல, கைத்தறியை பற்றி அவர்களுடைய அறிவும் சோதிக்கப்படுகிறது. கைத்தறி பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்டு அவங்க அது எல்லாமே தெரிஞ்சிருக்காங்களான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்கக்கூடிய ஜூரிஸ் எல்லாம் அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறாங்க. ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இதை தொடங்கணும். இன்று வெற்றிகரமாக ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு கல்லூரிகள்ல முதல்ல 60 கல்லூரியில் ஆரம்பிச்சோம். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அற்புதமான சகோதரி நமிதா அவர்கள், நாம ஒரு நபர்களை நெருங்கி பழகுகின்ற போதுதான் அவங்கள பத்தி தெரியும். சினிமா ஃபீல்ட்ல இருக்காங்க, அவங்க ஒரு இடத்துக்கு வரும்போது சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், இல்ல அவங்களை நடத்துற விதம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சினிமா துறையில பார்த்திருக்கோம். அதிலிருந்து முற்றும் மாறுபட்டவர் நமிதா அவர்கள். முற்றும் மாறுபட்டவர். ஒரு குழந்தையினுடைய வெள்ளை உள்ளம் அப்படிங்கறத நமிதா கிட்ட நாங்க வந்து பார்த்திருக்கோம். அவ்வளவு பிளைன். கட்சியில சேர்ந்து கட்சியினுடைய பணிகளுக்காக எந்த ஒரு மீட்டிங்கையும் தவறாம அவங்க கலந்துக்கிறதாகட்டும், சொல்ற வேலைகளை செய்யறதாகட்டும். நமிதா, இன்னைக்கு நீங்க இங்க போகணும், இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எந்தவித தயக்கமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சாதாரண தொண்டர்களுடைய மனநிலையில் இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியது. ரெண்டு குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு அவங்களோட கரியரையும் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு பொது சேவை மக்களுடைய பணிக்காக அரசியலுக்கும் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரணும்னு கேட்டோன்னா இமீடியட்டா ரெடிலி ஷி அக்ரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன்னா. ஆல் த வே ஷி கேம் ஃப்ரம் சென்னை அண்ட் தேங்க்யூ நமிதா ஃபார் கமிங் as a guest for us. அண்ட் ஆர்விஎஸ் கல்லூரியில ஒவ்வொரு வருஷம் ஹேண்ட்லூம் காம்படிஷன் நடந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு முறை நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதாக எல்லாம் முடிவு செய்யப்பட்டு கடைசி நிமிஷத்துல கேன்சல் ஆச்சு. இந்த முறை சகோதரி இந்துமதி அவர்கள் இந்த காலேஜ் கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஆர்விஎஸ் கல்லூரி இந்த தடவை ஃபைனல் நடத்தணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க அப்படின்னு. எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது, சிட்டிக்குள்ள இல்லாம தூரத்துல காலேஜ் இருந்தா எப்படி பண்ண முடியும் என்னன்னு. ஆனா இல்ல இந்த தடவை ஆர்விஎஸ்ல கட்டாயம் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர்களும் எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில நல்லபடியா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எல்லாம் உதவி பண்ணி இருக்காங்க. ஆர்விஎஸ் கல்லூரி நிர்வாகத்திற்கும் அவங்களோட செக்ரட்டரி, காலேஜ் பிரின்சிபல் எல்லாத்துக்கும் நிர்வாகத்திற்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி. அதே போல துளசி சேது அவர்கள். இன்று பெண்கள் இல்லாத துறைகள் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம், ஆனா பிசினஸ் துறை அப்படிங்கிறது இன்னுமே பெண்களுக்கு சேலஞ்சா இருக்கு. ஏனென்றால் பிசினஸ் அப்படின்னா முதலீடுகள் மட்டும் இல்ல. ஒன்று, முதலீடு பெண்களை நம்பி வருவது, பெண்கள் மூலமாக வருவது. இரண்டாவது, அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள், அதுல எல்லாம் வந்து ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு பிசினஸ் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்களை போல மிகச் சிறப்பாக தனக்கென்று ஒரு தனி அடையாளத்துடன் நான் பிசினஸ்ல மட்டும் இல்ல ரோட்டரி வாயிலாக எத்தனையோ சமுதாய வேலைகளை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு விருந்தினர் நமக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, கைத்தறி என்பது மாணவ மாணவிகளுக்கும் இங்க வந்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மீடியா நண்பர்கள், கோவை மக்கள் சேவை மையத்தினுடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணருமை சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இன்று கைத்தறி என்பது அதிலும் குறிப்பாக இந்திய நாட்டினுடைய பாரம்பரிய கைத்தறி ரகங்களுக்கு இன்று சர்வதேச அளவிலே ஒரு மிகப்பெரிய வியாபாரம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏனென்றால் நாம ஊர்ல ஒரு 10 பேரோ 50 பேரோ தறி வச்சு அவங்களோட குடும்பத்தோட நெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். இன்று கைத்தறி அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. ஒன்று, கைத்தறி வாயிலாக கிடைக்கக்கூடிய துணிரகங்கள் விசைத்தறியை விட அதிகமான விலையோடு இருக்கு. இரண்டாவது, அதிகமாக ஒரே நேரத்தில் உற்பத்தி பண்ண முடியாது. இந்த மாதிரியான சவால்கள் இருக்கிற நேரத்தில் கூட அந்த தொழிலை விடாமல் பாரம்பரிய அறிவை இன்று வரை ஒவ்வொரு தலைமுறைக்கும் எடுத்து சென்று அதன் வாயிலாக பொருளாதார ரீதியாக கூட நன்றாக இருக்கக்கூடிய எத்தனையோ நெசவாளர்கள் இருக்கிறார்கள். அந்த நெசவாளர்களுடைய வாழ்க்கை நாம் வாங்குகின்ற கைத்தறி ரகங்கள் வாயிலாக மேம்படும். கைத்தறி என்பது ஒரு மிகப்பெரிய கலை. அது வெறும் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, நம்முடைய இயற்கை அத்தனை அழகுகளை நமக்கு கொண்டு சேர்ப்பது மட்டுமல்ல. இன்று உலக வெப்பமயமாதலை பத்தி பேசுறோம். உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறதுல நீர், நாம் உபயோகிக்கின்ற சக்தி, இந்த மின்சாரம் அல்லது வேற ஏதாவது ஃபார்ம், இதை எல்லாருமே அதை மாசுபடுத்தாமல் நம்முடைய இயற்கையாக உடம்புக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை அந்த வசதிகளோடு ஒரு கைத்தறி நமக்கு கொடுக்க முடியும். அதுல இன்று கைத்தறி என்பது பருத்தி நூலில் மட்டுமல்ல, வாழை நார்ல புடவைகள் வந்தாச்சு. பைனாப்பிள் நான் மணிப்பூர் சென்று இருக்கும் போது பார்த்தேன். ஏனென்றால் வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமாக பைனாப்பிள் உற்பத்தி செய்வது மணிப்பூர். அந்த மாநிலத்திலே இப்ப பைனாப்பிள் ஃபைபர்ல இருந்து எடுத்து தனியா புடவை நெய்கிறாங்க. நம்ம பகுதியில வாழை ஜாஸ்தி. அந்த வாழை நாரில் இருந்து ஒரு தொழில்நுட்பத்தின் வாயிலாக இன்று துணி ரகங்களை நெய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் உடலுக்கு ஊறு விளைவிக்காமல் நம்முடைய சுற்றுப்புறத்தை எந்த விதத்திலேயும் தொந்தரவு செய்யாமல் டிஸ்டர்ப் பண்ணாம கிடைக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த அவேர்னஸ் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா கூட ஒவ்வொரு மாணவ மாணவியர்கள் இங்க வரும்போது விதவிதமான கற்பனை திறனை பார்க்கிறோம். ஒரு மாணவர் இங்க பார்த்தேன், பின்னால வந்து நல்ல பாவு எங்கள் வாழ்வு, நூல் எங்கள் என்னென்னவோ கவிதையெல்லாம் எழுதியிருந்தார். அப்படி அந்த நெசவோட சேர்த்து கவிதையை சேர்த்து இன்னைக்கு மாணவர்கள் மாணவிகள் இதை வெளிப்படுத்துகிறார். நான் கேட்பது எல்லாமே கைத்தறி என்கின்ற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் உண்டு. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்துக்கு போற கலர் பிடிச்சிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்குன்னு வாங்கும் போது இது எந்த ஊரோட கைத்தறி, இது எந்த பகுதியில் இருந்து வந்திருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு ஆர்வம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும்போது நாம என்ன பண்ணுவோம், ஒரு நல்லபடியா உடையை உடுத்திட்டு போகணும். ஏனென்றால் உணவுக்கு பின்பாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்பது உடை. உணவுக்கு பின்பாக அப்ப அந்த உடைன்னு வரும்போது எல்லாருக்குமே மனசுக்குள்ள என்ன தோணாது, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது நாம் இந்த உடை அணியலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அது எந்த உடை, அதனோட பின்னணி என்ன, அதனோட டிசைன் எங்கிருந்து வந்திருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கைத்தறி மேல இயல்பாவே நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு வரும். ஒரு முறை நடிகை லக்ஷ்மி அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது நம்ம வழக்கமா புடவையோட முந்தானையை நாம என்ன பண்ணுவோம், மடிச்சு வச்சுக்குவோம். ஆனால் நம்ம ஊர்ல முந்தானைகள்ல தான் ரொம்ப அழகான டிசைனா கொடுப்பாங்க. அப்போ அவங்க உட்காரும் போது என்கிட்ட சொல்றாங்க, ஒரு நெசவாளர் எத்தனை சிரமப்பட்டு அந்த முந்தானையை உங்களுக்காக நெஞ்சிருப்பார். உங்களுக்காகனா என்ன, முந்தானையில எத்தனை தூரம் ஒரு கலை நயத்தோட அவர் கற்பனை வளத்தோட ஒரு முந்தானையை நெய்யறாரு. நாம எல்லாம் மடிச்சு மடிச்சு ஏங்க வச்சுக்கணும். அந்த முந்தானையை நல்ல மடியில விரிச்சு வச்சு உட்காருங்க. அதை பார்க்கின்ற அந்த நெசவாளர் அவர் மனசுல என்ன தோணும், அடடா இந்த முந்தானையை நாம நெய்து கொடுத்தமே அப்படின்னு தோணும். ஏனென்றால் நெசவாளர்களுக்கு தெரியுமா, 1000 புடவைகள் பெண்கள் உடுத்திட்டு இருந்தா கூட கல்யாண வீட்டுல
எப்படி அம்மாக்கள் அவங்களோட குழந்தைகளை மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நெசவாளர் அவர் நெய்த புடவையை எத்தனை புடவைகள் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரா, அடடா இது நாம நெய்த புடவை அப்படின்னு. அந்த மாதிரி கைத்தறி ரகங்கள் மீது இன்னும் சிறிது ஆர்வம் நாம் காட்டுவோம் என்றால் இந்த நாட்டில் எத்தனையோ விதமான கைத்தறி ரகங்கள் உண்டு. நான் கூட ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும்போதும் இன்று மத்திய பிரதேசல இருந்து வந்த மகேஸ்வரி கட்டலாமா, இல்ல அஸ்ஸாம்ல இருந்து வந்திருக்கிற மூகா சில்க் கட்டலாமா, இல்ல ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய டசர் சில்க் கட்டலாமா, இல்ல சாதாரண காட்டன் புடவைகள்னா கூட நம்ம ஊரோட நெகமம் இன்னைக்கு நாம பார்த்திருக்கோம். மேடையில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகங்களை அழகா கட்டி இருக்காங்க. ஒரு ஆரணி பட்டு இருக்கும், ஒரு அழகான ஒரு காட்டன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு காஞ்சிபுரத்துல வந்திருக்கு. இந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சா அடடா நாம கட்டி இருக்கிறது எந்த ஊரோட நகம். நான் கட்டி இருக்கிறது கூட கோவாவோட குன்பி அப்படிங்கிற கைத்தறி புடவை. கோவாக்கு நான் போயிருந்தப்போ அந்த ஊரோட கைத்தறி ரகங்களை பத்தி எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் நாம அதை யோசிப்போம். அப்போ அவங்க ஊர்ல குன்பி அப்படிங்கிற இந்த புடவை அவர்களுடைய பாரம்பரியமான நெசவு. இது யார் கட்டுவாங்கன்னா அந்த ஊர்ல விவசாய பெண்மணிகள், அவங்க விவசாய வேலை பாதிக்காம முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே மட்டும் விட்டு கட்டுவாங்களாம். அந்த விவசாய பெண்மணிகள் கட்டி இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய இந்த குன்பி புடவை இப்போது சர்வதேச அரங்குக்கு சென்றிருக்கிறது. எப்படின்னு கேட்டா நம்முடைய ஜவுளித்துறை அமைச்சராக இருந்த திருமதி ஸ்மிருதி இரானி அந்த கோவா மாநிலத்திற்கு சென்று இந்த புடவையை அணிந்து கொண்டு அந்த விழாக்களிலே இந்த புடவையை பற்றி பேசினார். இப்போது கோவாவினுடைய இந்த குன்பி புடவைகள் சர்வதேச அரங்குகளில் அவர்களுடைய பாரம்பரியத்தோடு பெருமையாக அணிந்து கொள்கிறார்கள். நான் சமீபத்தில் எலெக்ஷன் போகும்போது அங்க இருக்கிற கேண்டிடேட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குன்பி புடவையை அணிஞ்சிட்டு தான் அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயின் பண்றாங்க. சோ ஒரு காலத்தில் சமுதாயத்துல யாரோ ஒருத்தங்க விவசாய தொழிலோ மத்த தொழிலோ பண்றவங்க கட்டுற புடவைன்னு இல்ல. ஏனென்றால் அது நம் மண்ணினுடைய அடையாளம் என்று பெண்கள் அதை கையில் எடுக்கின்ற பொழுது அதனுடைய பொருளாதார மேம்பாடு என்பது அடுத்த நிலைக்கு செல்கிறது. அந்த மாதிரி நம்ம பகுதியில சிறுமுகையில சாஃப்ட் சில்க் இருக்கு, நெகமத்துல கைத்தறி இருக்கு, கோயம்புத்தூர் காட்டன் புடவைகள். நம்ம பகுதியினுடைய கைத்தறி ரகங்களை கூட நாம் எல்லாருமே நம்ம கல்லூரியில இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஸ்பெஷலா ஒரு டே கொடுக்கலாம். கல்லூரியில ஒரு நாள் கைத்தறி தினம் அப்படிங்கறத நாம கொண்டாட ஆரம்பிக்கணும். நிச்சயமாக கைத்தறியை பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வும் அது சார்ந்து பொருளாதார வளர்ச்சியும் இதன் வாயிலாக விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கோடிக்கணக்கான மக்களால் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் மேம்படும். அந்த தொழிலுக்கு நாம் அத்தனை பேரும் சேர்ந்து மரியாதை செய்வோம். அந்த தொழிலை மேம்படுத்துவதற்கு வாங்குற துணியில வருஷத்துக்கு இத்தனை வாங்குறமா, 10 புடவை வாங்குறமா, 15 வாங்குறமா, 10 வேஷ்டி வாங்குறமா, அதுல 30% மட்டும் கைத்தறியில வாங்குவோம் முடிவெடுத்த போதும். எல்லாத்தையும் வாங்க வேண்டாம். 30% தீபாவளிக்கு 3 புடவை எடுக்கிறமா, ஒரு புடவை கைத்தறியில எடுத்தா போதும். இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னா நெசவாளர்கள் அவர்கள் காலம் காலமாக கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரிய அறிவு அது தடைபடாமல் இன்னுமே நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய அடையாளமாக மாறும் என கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இங்க நடத்துவதற்கு கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கும் தன்னார்வ தொண்டர்கள், கோவை மக்கள் சேவைத்துடைய தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இன்று அவர்கள் பிரியா அவர்கள் சொன்ன மாதிரி லீடர்ஷிப் மட்டும் இல்ல, உண்மையாகவே சமுதாயத்தினுடைய லீடர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நபர்கள் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, கார்பரேட்டருக்கு இல்ல அவங்களோட பகுதியில் இருக்கிற அசோசியேஷன்ல ஒரு லீட் ரோல் எடுத்து பண்றாங்க. அந்த மாதிரி மக்கள் சேவை மையத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே ஒவ்வொரு நபருடைய தனிப்பட்ட மேம்பாட்டின் அடிப்படையாக வைத்திருக்கிறது என சொல்லி இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கூடிய திரு திருமூர்த்தி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து ஒரு குடும்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.